வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தக்காளி ரசங்க. வாங்க வெளியேக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோண்டு ஜீரகங்க, காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு ரசி போட்டிருக்கேங்க, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேங்க, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு தக்காளி வந்துட்டு 3 தக்காளி எடுத்தேங்க. 2 தக்காளி வந்துட்டு கரைச்சிட்டேங்க. ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து போட்டிருக்கேங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளுங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருந்தேங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் போட்டுருவோங்க. பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்கணும். சூப்பராக இருக்குங்களா பார்க்குறதுக்கு. தக்காளி ரசம் வந்துட்டு திடீர்னு சாம்பார் எதுவுமே இல்லை, செய்யறதுக்கு டைமும் இல்லை அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு தக்காளி ரசம் வச்சு சாதத்தை போட்டு ஒரு அப்பளம் வறுத்து ஒரு வத்தல் வறுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தாங்க. சூப்பராக இருக்குங்களா, பார்க்கவே அழகாக இருக்குங்களா. தக்காளி வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் அப்படியே கையாலே நம்ம வந்து கரைச்சி எடுத்துடலாங்க. இது 2 தக்காளி நான் கலக்கவே முடியலைங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சேங்க. சூப்பராக இருக்குங்களா, செம டேஸ்ட்டுங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை கொஞ்சம் அப்படியே மேலே தூவிக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சிங்க. ஸ்வேதா கிச்சனை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பருங்க. நல்லா சுட சுட சாதம் வச்சு தக்காளி ரசம் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட வேண்டியது தாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.